வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே நடத்திய ஒரு கான்க்ளேவில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள்லாம் தமிழகத்துக்கு வராங்க. தமிழகத்துக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால மற்ற மாநில அதிகாரிகள் இங்கே வந்து எங்களுடைய திட்டங்களை கேஸ் ஸ்டடி எடுத்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சம்மிட்டில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் கூட இப்போ பாருங்கள், தோழி விடுதி அப்படின்னு நாங்கள் நடைமுறைப்படுத்தின ஒரு விஷயத்தை அவங்க வந்து இப்போது அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி நாடு முழுவதும் ஏற்படுத்த இப்போ பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேச, அவ்வளவுதான் தமிழக அரசியலில் பெரிய பஞ்சாயத்து. அண்ணாமலை என்ன தெரியுமா பதிவிட்டிருக்காரு, எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதே திமுகவுடைய வேலை. லாஸ்ட் 5 இயர்ஸாக ஸ்டிக்கரை மட்டும்தான் ஒட்டிக்கிருக்கீங்க. பாஜக அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டுறீங்களே தவிர நீங்களா எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதில் இந்த தோழி விடுதி அப்படிங்கிறத திமுக தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனுச்சு அப்படின்னும், அதை பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு முழுவதும் காப்பி அடிச்சிருச்சு அப்படின்னும் ஸ்டாலின் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரா. இதுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அண்ணாமலை. 2022 ஏப்ரல் 1 அப்போது மத்திய அரசு கொண்டு வந்த பணிபுரியும் பெண்களுக்கான சக்தி நிவாஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியில் 2023 ஜூலை 13 அன்று தொடங்கப்பட்டதே தோழி விடுதி. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சக்தி நிவாஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நிதி வழங்கியிருக்காங்க. தோழி விடுதிக்கு 223 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அதில் 147 கோடி ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் வழங்கியிருக்கு. உண்மை இது. இந்த தோழி விடுதி அப்படிங்கிற கான்செப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு திட்டம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டு கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட. ஆனால் எப்படி பார்த்தீங்களா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த விவகாரம் இந்தியா டுடே கான்க்ளேவில் முதல்வர் பேசினது, அதற்கு அண்ணாமலையுடைய ரியாக்ஷன்லாம் பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா இருக்கார்ல, அவருக்கு ஒரு சிக்கல். அமெரிக்காவில் அட்லாண்டா மாகாணத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்கு. அங்கே வசிக்கக்கூடிய தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வீட்டிலேயே சாப்பாடு செஞ்சு வந்த விருந்தினர்களுக்கு சாப்பாடு வழங்குவாங்க, உபசரிப்பாங்க. இப்படி தான் நடக்கும். இது மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களுக்கு ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் எந்த ஜாதி எந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டதாக சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வேகமாக பரவுனுச்சு. அந்த பெண்மணிக்கிட்ட யாருமே இது மாதிரி ஜாதியெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் எந்த சமூகம் நீங்கள் எந்த ஜாதி அப்படின்னு ராஜா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் கேட்டோன்னே கிட்டத்தட்ட கண்ணீர் வரக்கூடிய நிலைமைக்கு அந்த பெண்மணி தள்ளப்பட்டுட்டாங்க, அசௌகரியமாக உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் செய்தி வந்திருக்கு. இதுக்கு ராஜா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்காரு. எப்போதுமே நான் ஜாதி பார்த்து பழகிறவன் வந்து கிடையாது, ஜாதியை பற்றி மதத்தை பற்றியெல்லாம் நான் வந்து கேட்டதும் கிடையாது. இது மாதிரி உணவு பரிமாறும்போது உணவு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. செட்டிநாட்டு உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸில், செட்டிநாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ஜாதியை குறிப்பிடக்கூடிய வகையில் நான் கேட்டது கிடையாது அப்படின்னு இப்போது ராஜா விளக்கம் கொடுக்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம் MM நரவானேவுடைய ஆட்டோபயோகிராஃபி. அந்த புத்தகத்தில் பாருங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார்ல. அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய உரிமை பெற்ற பெங்குயின் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் வெளியிடக்கூடிய நிறுவனம் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்லேயோ அல்லது பிரிண்டிங் ஃபார்மேட்லேயோ இந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட எந்த காப்பீஸும் இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பென்குயின் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ பென்குயின் இந்தியாவுடைய விளக்கத்துக்கு MM நரவானேயும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லிட்டு MM நரவானேவே விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போ இதிலிருந்து நரவானே அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி புத்தகம் இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை அப்படிங்கிறது உறுதியாகுது. அப்போ வெளியிடப்படாத புத்தகம் பற்றிய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ராகுல் காந்திக்கு எப்படி கிடச்சிச்சு? இது காப்பிரைட்ஸ் மீறல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்போ அந்த பிரிவின் கீழே ராகுல் காந்தி மீது ஆக்ஷன் எடுக்கணும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராகுல் காந்தி சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கணும். உண்மையாக இல்லைன்னா இது ஆர்மியையும் ஃபார்மர் இராணுவ தளபதி MM நரவானே அவர்களையும் கொச்சைப்படுத்துறதுக்கு தானே சமம். அப்போது
இப்படி பொய்யை வந்து பரப்புன ராகுல் காந்தி மீது ஆக்ஷன் எடுக்கணும், அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.